அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திறமையாலயும், நம்மளுடைய குணத்தாலயுமே இருக்கணும். ஹலோ எவ்ரிஒன். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற நரி ஒண்ணு திடீர்னு வழி மாறி பார்த்தீங்கன்னா, நகரத்துக்குள்ள வந்துருச்சு. அப்போ அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்க. அப்புறம் அந்த நரிய வந்து சிலர் குச்சிகள எடுத்தும், கல் எடுத்து அடிச்சும் விரட்டி விட்டாங்க. ஆனா, அதில ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, பக்கெட்ல இருக்கிற தண்ணிய எடுத்து ஊத்துறேன்ற பேர்ல, பக்கெட்ல சாயம் இருந்திருக்குது. அந்த சாயத்த எடுத்து அப்படியே நரி மேல ஊத்திட்டாரு. அப்போ வந்து நரி வந்து கலரா மாறிடுச்சு. இப்போ அந்த நரி வந்து தன்னுடைய பாதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ள திரும்ப போச்சு. இப்போ அந்த நரியுடைய கலர பார்த்துட்டு மத்த மிருகங்கள் எல்லாமே என்ன நெனச்சது அப்படின்னா, காட்டுக்குள்ளார ஏதோ ஒரு புது மிருகம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதோடைய போக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாம என்ன பண்ணுச்சு, பயந்துச்சு. சிங்கம், புலி, யானை எல்லாமே வந்து பயந்துச்சு. இதையெல்லாம் கவனிச்ச அந்த தந்திரக்கார நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க, தன்னுடைய குரல மாத்தி, "நான் தான் வந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கிற புதிய மிருகம். இனிமே நீங்க எல்லாம் என்னுடைய அடிமைகள்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சிரிச்சிருக்குது. அப்புறமே பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து தன்னுடைய அறைக்கு போகுது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து வேட்டையாடி கொண்டு வர கறிகள வந்து இந்த நரிக்கு வந்து குடுக்கணும். இதுதான் இப்ப வந்து காட்டுடைய ராஜா அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ஸோ எல்லாரும் வேட்டையாடி கொண்டு வர கறிகள உணவா இந்த நரிக்கு குடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமே என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்காலம். இப்போ வந்து கோடை காலத்தில கடும் வெப்பத்தில வேட்டையாட போக முடியல. இருக்கிற கறிகள கொண்டு எல்லா மிருகங்களும் வந்து இது பண்ணிட்டு இருந்தது. ஆனா அந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தனக்கு வந்து புதிய கறிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த மற்ற மிருகங்கள் வேட்டையாடுது இல்லையா, அந்த மிருகங்கள வந்து இது பண்ணி மிரட்டி வேட்டையாடிட்டு வர சொன்னுச்சு. அப்படி இருந்த காலத்தில கோடைக்காலம் ஒரு வழியா வந்து கஷ்டமா தான் வந்து மற்ற மிருகங்களுக்கு முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பயங்கரமா வந்து காத்தடிக்குது. வானம்லாம் வந்து இருட்டிட்டு வருது. பயங்கரமான வேகத்தில புயல் மழை அடிக்குது. இருக்கிற கோடை வெயில் முடிஞ்சதுமா, என்ன வர்ற மழைய கொண்டாடுறதுக்காக எல்லா மிருகங்களும் ஆனந்தமா பார்த்தீங்கன்னா, கூத்தாடுதுங்க. பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, தன்னையும் மறந்து வெளிய வந்து அந்த மழையில வந்து தான் நனைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த நரி மேல இருக்கிற அந்த சாயம் பார்த்தீங்கன்னா, கரைஞ்சு போச்சு. மழை தண்ணீல நனைஞ்சதுனால அந்த நரி மேல இருக்கிற அந்த சாயம் கரைஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் வந்து அந்த நரி வந்து யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம தான் ராஜாவாச்சே, மத்தவங்க முன்னாடி கொஞ்சம் இதா தான் இருக்கணும், கொஞ்சம் கம்பீரமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் வந்து தன்னுடைய அறைக்கு போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இத வேட்டையாடிட்டு ஒரு சிங்கம் வந்து ஆல்ரெடி ராஜாவா இருந்த அந்த சிங்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, வேட்டையாடின ஒரு கறிய வந்து கொண்டு போய் அந்த நரிக்கு குடுக்குது. குடுக்கும்போது தான் வந்து அந்த நரிய பாக்குது, "இது நரியாச்சே! இதுதான் நம்மள இத்தன நாளா வந்து ஏமாத்திட்டு இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா வந்து, "இத்தன நாள் நம்ம ஏமாந்துட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து இதாயிடுச்சு. அப்ப வந்து நரிக்கு பக்கத்துல போயிட்டு, "ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து ஓடிரு, இல்லைன்னா நாங்களே உன்ன கொன்னு சாப்ட்டுருவோம்." அப்படிங்கிற மாரி மிரட்டி அந்த நரிய வந்து விரட்டிட்டு திரும்பவும் இந்த சிங்கம் வந்து ராஜாவா மாறுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திறமையாலயும், நம்மளுடைய குணத்தாலயுமே இருக்கணும். மத்தபடி நம்ம பொய் சொல்லி, ஃப்ராட் பண்ணி, அந்த விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்காக 10 பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த 10 பொய்கள காப்பாத்தணும் அப்படின்னா, 100 பொய்கள மாத்தி, 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 மாத்தி சொல்லி, எப்படி இந்த நரியோடைய சாயம் வெளுத்து போச்சோ, அந்த மாரி நம்மளுடைய பொய்யும் ஒரு நாளு மறைஞ்சு போகும். அன்னைக்கு நம்மளுடைய புகழ் வந்து களங்கமாகும். நம்மளுடைய பெருமை வந்து சிறுமையாகும். அன்னைக்கு நம்ம மேல எல்லாரும் வச்சிருந்த ஒரு மரியாதை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மரியாதைங்கிறது தரைமட்டமாகி போயிடும். அதாவது இந்த கதை மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்துக்காக கடுமையா உழைங்க. உழைச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சதுன்னா, நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் நிச்சயமா உங்க கைவசம் வந்து சேரும். அதுக்காக நீங்க பொய் சொன்னீங்கன்னா, ஒரு நாள் அதுக்காக நீங்க தலை குனிய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய மாரல். ஓகேங்களா? எனிவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடுத்த ஸ்டோரிக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். மேலும் வந்து இந்த மாரி வேற ஏதாவது ஸ்டோரிய பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஸ்டோரிய மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் உங்கள வேற ஒரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் நரேந்திரன் மணி.